विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அது போல அடுத்த வாதம் என்னன்னா அஜ்ஞானே பிரமாணோபபத்திங்கிறது இருக்கு. அது போறது பிரத்யக்ஷ பிரமாணம் ரொம்ப தூரம் ஆகும். பிரத்யக்ஷம் ஆனோன்னு அனுமானம் பிரமாணம், நாம சொல்ற அஜ்ஞானத்துல அனுமானம் பிரமாணம் எல்லாருமே. அதுக்கப்புறம் அஜ்ஞானம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு ஸ்ருதி பிரமாணம். ஸ்ருதி மட்டும் இல்ல அர்த்தாபத்தி பிரமாணம், உபமானம் ஒண்ணுதான் இதுக்கப்புறம் இந்த பிரத்யக்ஷ அனுமான ஸ்ருதி அர்த்தாபத்தி உணர்ந்துறார். அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு ஒரு பெரிய விசாரம். சின்மாத்திர ராஷ்டிரமா ராஷ்டிரம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கள் இல்லைன்னா ஒன்னொருத்தர் பிடிச்சவங்க இது போய் ஒரு லெவல் போன போது அவரே இங்க விட்டுலாம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே நமக்கு இந்த அஞ்ஞானம்ங்கிறது இருக்குன்னு தெரியுது, விஷயத்துல இருக்குன்னு தெரியுது, ஆத்மாவில் இருக்குன்னு தெரியுது. அதை சொல்லணும். இப்போ அஜ்ஞானவாதே தத்திர பிரத்யக்ஷ பிரமாணோபத்தி, அஜ்ஞானவாதே பிரமாணோபத்தி தத்திர பிரத்யக்ஷ பிரமாணோபத்தி. தத்திர அஜ்ஞானே அகமஜ்ஞா இது ஒண்ணு, மாமன்யஞ்ச ந ஜானாமி இது பிரத்யக்ஷம். ரெண்டு விதமான பிரத்யக்ஷம். त्वदुक्तमर्थं न जानामीति विशेषतः प्रत्यक्षम्. एतावन्तं कालं सुखमहमस्वाप्तं न किञ्चिदवेदशमिति परामर्शसिद्धं सौसुप्त प्रत्यक्षं च प्रत्यक्षते नालஞ்சு अहमज्ञः. யார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் சொல்லிக் கொடுக்கும். இது ரொம்ப சாதாரண சொல்லிக் கொடுத்தவரும் ஏதாவது சொல்லிட்டு வரும். அகமஜ் ஆச்சாரியா எனக்கு இந்த பாடத்துல ஒரு சந்தேகம் சொன்னான். அவர் என்ன பண்ணிட்டார், அவனை ஒரு லெவல் பண்றதுக்காக சந்தேகம்னா 2 கோடி சொல்லணும், இப்படியா அப்படியான்னு கேட்டு சொல்லுவோங்க. எனக்கு தெரியல, நான் இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லு, சம்சயம் சொல்லாதுங்க. சம்சயம்னா 2 கோடி சொல்லணும். சம்சயப்படுறவங்களுக்கு 2 தெரியணும். பஞ்சாயத்து தப்பா சொல்றவனுக்கு முறைப்பாண்டம் அத்தியனம் பண்ணிருக்கணும், 5ஆம் ஆண்டும் அத்தியனம் பண்ணிருக்கணும். ரைட்டா சொல்றவனுக்கு ஒரு இடம் தெரிஞ்ச போதும். சம்சயம் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. செது சாஸ்திரம் எனக்கு ஒரு சின்ன சம்சயம் கேட்டான். சம்சயத்துக்காக வேடிக்கையா சொல்றேன். ரசிகரஞ்சன் சவால உபன்யாசம் பண்ணி அவர் வழியில் அவரா கீதை அடுப்புல வேஷ்டியை கேட்டு எனக்கு நீங்க சொன்ன இந்த கீதையில நாசுதே பாவாஸ்பதம்னு வச்சுக்கோங்களேன். நசத்தன் நாசு வச்சுட்டு எனக்கு சின்ன சந்தேகம் நிலும்போது இவர் இடுப்புல வேஷ்டியை கேட்டு நான் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு 1000 சந்தேகம் இருக்கு, ஒரு சின்ன சந்தேகம் நீதான் பெரியவனு காரணம். இவர் சொன்னார்கள் படிக்க படிக்க சந்தேகமா இருக்காரு. ஆமா, அஜ்ஞான்னு சொன்னா ப்ராப்ளமே இல்லை. I am ignorant. அப்புறம் பார்த்தா எனக்கு என்னை பத்தியும் தெரியல, உங்களை பத்தியும் தெரியல. மாம் அந்யஞ்ச ந ஜானாமி, இப்படி ஒரு பிரத்யக்ஷம். இது அஜ்ஞான சாமான்யம். அதுக்கப்புறம் பொதுத்தவர்த்தம் ந ஜானாமி இது விசேஷத பிரத்யக்ஷம். நீங்க இந்த விஷயம் சொன்னீங்களோ, இந்த விஷயங்கிறது உங்க அனுவாதத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கிறதுனால இது பாவரூபம்னு சொல்ல போறோம்பா. அபாவ ரூபம் இல்லைன்னு சொல்றதுக்கே பெரிய பாயிண்ட் இங்கதான். நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு தெரியலை, விஷயம் தெரியலைன்னு சொல்றோம். நீங்க சொன்ன விஷயத்துல கொஞ்சம் ஞானமும் இருக்கு, கொஞ்சம் அஞ்ஞானமும் இருக்குன்னா பாவமும் அபாவமும் சேர்ந்திருக்க முடியாது. இது பெரிய தீர்மானமான விஷயம். பொதுத்தமர்த்தம் ந ஜானாமி இது விசேஷத பிரத்யக்ஷம். இது 2. இதுக்கப்புறம் ஒரு பிரத்யக்ஷம் இருந்ததாக அப்புறம் நினைவு வரும். தூங்கரிச்சே நம்ம ஒன்றும் தெரியாம தூங்குறோம். நான் ஒன்றும் தெரியாம இருக்கேன்னு அப்ப தெரிஞ்சதுன்னா தூக்கம் இல்லைன்னு ஆயிடும். எதுவும் ஒன்றும் தெரியலேங்கிற விற்பியும் இருக்கக்கூடாதுங்க. ஏகாவந்தம் காலம் சுகமாக அஸ்வாப்தம், இவ்வளவு நேரம் ஆனந்தமாக தூங்கினேன். காத்தால் எழுந்தோன்னேன். ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாருக்கும் சௌசுத்த பராமர்சம் வரதாங்கிறது விஷயம் இல்லை. வருங்கிறதுல ஆட்சேபிக்காம இருந்தா நகிஞ்சிது அதே விஷயம். என்ன சார் இவ்வளவு பேர் பேஷண்ட் இருந்தா கொண்டா இதெல்லாம் நல்லா நடந்தது, இங்கே நீங்க ஒன்றும் கேட்கலையான்னு. அது பஜனை பிரமாதமா நடந்துருக்கு, ஏகப்பட்ட ஜால்ரா அப்பவே தூங்குறாரு.
சார் பஜனை சத்தம் கேட்கலையாங்க, இல்ல வேற ஏதோ சவுண்டு கேட்குதுங்க சொப்பனம். அதனால நகிஞ்சி தவேட்சம். சொப்னத்துல கூட வெளியில் நடக்கிறது ஒன்றும் தெரியல, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. வெளியில என்ன நமக்கெல்லாம் தெரியுதோ அது அவனுக்கு தெரியல, அவனுக்கு வேற ஏதோ தெரியுது. ஏதாவந்தம் காலம் நகிஞ்சித் பாஷ்யம் இதம் அவேதிஷம். இது நேர்ந்து நமக்கு சௌசுப்த பிரத்யக்ஷம், சுசுப்தியில ஏற்பட்டதான ஒரு அனுபவம். அந்த பிரத்யக்ஷம் கூட இந்த அஞ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம். இப்ப சொன்ன இப்ப இது எங்க இருந்துன்னு தெரியும். நச்ச அகமர்த்தஸ்ய அஜ்ஞான அநாஸ்ரயத்வேன கதம் அயம் பிரத்யய பாவரூப அஜ்ஞான பட்சே உபபத்யதே இது வாச்சியம். அஜ்ஞான ஆசிரயீபூத சைதன்யே அந்தఃகரண தாதாத்மியாத்யாசேன ஏகாஸ்ரயத்வ சம்பந்தேன உபபத்தே. சுசுப்தியில ஒரு அஜ்ஞானம் ஒன்னும் தெரியாம இருந்தேன்னு சொல்றாங்க, நான் தெரியாம இருந்தேன்னு சொல்லணும். ஏதாவந்தங்காலம் சுகம் அகமஸ்வாத்மம். அகமே சுசுப்தியில இல்லையே. அகங்கிறது சுசுப்தியில இருந்ததுன்னா சுசுப்தி இல்லை. அகம்னு நமக்கு தோணித்துன்னு வச்சோங்களேன், நான் தோணித்துன்னா தூக்கம் இல்லை. இந்த நான்கிற விற்த்தியும் போகணும். முதல்ல அத்தியாசம் அகமிதாவர் பிரதமோத்தியாசா இருக்கு. அகமர்த்தஸ்ய அஜ்ஞான அநாசிரயத்வேன. ஏன் அநாசிரயத்வேன? அகமே அங்க இல்ல. கதம் அயம் பிரத்யய தஸ்மின் சமயே எனக்கு ஒரு பாவரூப அஜ்ஞானம் இருந்ததுங்கிறது எப்படி வரும்னு கேட்டார். இவர் சொல்றார், அஜ்ஞான ஆசிரயீபூத சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம். அது அது அதுல அந்தఃகரண தாதாத்மியாத்தியாசம் வரும்போது இது ரெண்டும் ஒண்ணு. இதுக்கு பின்னாடியே அகமர்த்தஸ்ய அனாத்மத்துவபத்தின்னு சொல்லப்படுற. தூங்கினது சுத்த சைத்தன்யமுக்கு இருந்தது, சுகமா இருந்தும் போது நான் இல்லை. நான் சுகமா தூங்கினேன் எப்படி தெரிஞ்சிருந்தான்னா, இந்த அகங்கிறதான ஆசாமி சுத்த சைத்தன்யமும் தனித்தனியான டோட்டல் டிஃபரண்டான ஆள் இல்லை. ஒரு சட்டையை கூட போட்டிருந்தாள். அதனால ரெண்டு பேருக்கும் ஸ்மிருதி வரலான்னு சொல்றார் பின்னாடி தூங்கினேன்னு. அந்தःகரண தாதாத்மியாத்தியாசேன. அந்தःகரணத்துக்கு தாதாத்மியாத்தியாசம் வரும்போது அகம்னு வருது. இந்த அந்தःகரணம் வெளியில வரும்போது தான் நான் வருது, தூங்கும்போது வரலையா. இந்த அகங்கரத்தினுடைய விசிஷ்டமான பிரதிபலகமான இந்த சைத்தன்யம் இருக்கு, இதுவும் எதுல இருக்கு? சுத்த சைத்தன்யத்துல இருக்கு. இந்த அஜ்ஞானம் அங்க இருக்கு, அங்க இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சேர்ந்து உட்கார்ந்து தனித்தனியான உட்காந்துருக்காங்க. ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. சமானாதிகரணத்துவேன தத்துவத்திற்பம்னு பேரு. அது பிரதம சொல்லலாம். ஏகம் ரூபம் பிரசாத் பிரசத்துக்கெல்லாம் அதான் சொல்லலாம். ரூபத்துல பார்த்தக்கியம் இருக்கான்னா ரூபம் தனியா இருக்கு, பார்த்தக்கியம் தனியா இருக்கு. சமானாதிகரணத்துவேன நிரூபணம் பண்றதுன்னு ஒரு ரூபம் உண்டு. ஏகாஸ்ரயத்துவ சம்பந்தேன உபத்தே. இதுக்கப்புறம் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. இப்போ அதையேவ ஜடே ஆவரண கிருத்தியாபாவா கடம் ந ஜானாமி இத்தியாதி பிரதீதேஹே ஞானாபாவ விஷயத்வே பிரகிருதேபி ததா அஸ்து இது நிரஸ்தம். சொன்ன அபாவ ரூபம் ஞானாபாவ ரூபம் தான் அஜ்ஞானம்னு சொல்லணுமா? ஏன்னு கேட்டா கடோ நஜ்ஞாத்தான்னு சொல்றோம். கடம் ந ஜானாமின்னா கட விஷயகமான அஜ்ஞானம் கடத்துல இருக்கிறதா தான் சொல்லணும். இந்த அஜ்ஞானம் இதுல என்னன்னு கேட்டா அடிச்ச பாம்பு மறுபடியும் அடிக்கிற வழக்கம் இல்லை, சத்த பாம்பு அடிக்கிற வழக்கம் இல்லை. ஒரு வஸ்து தெரிய வேண்டியதை மறைக்கிறதுக்காக தானே ஒரு அஜ்ஞானம்னு கொண்டு வரும். சுயமே இருட்டை மறைக்கிறதுக்கு ஒரு போர்வை போடணுமாங்க? இருட்டு கரெக்டா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுல தெரியாம இருக்கிறது ஒண்ணு போட வேண்டியது இல்லை. ஏற்கனவே மறைஞ்சிருக்கு இது வஸ்திரத்தினாலேன்னா இதை மறைக்கிறதுக்கு நான் ஒண்ணு போட வேண்டியதில்லை. ஜடம் சர்வதா தெரியக்கூடியதாக இல்லாததுனால இதை மறைக்கிறதுக்குன்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம். செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பயிற்சி இல்லை. அந்த விஷயத்தை வாங்கிட்டு சொல்றான். ஜடே ஜடமான கடபடாத பதார்த்தங்கள்ல என்ன இல்லை? ஆவரண கிருத்தியாபாவா. கிருத்தியம்னா பிரயோஜனம்னு அர்த்தம். இங்க கிருத்த கிருத்தியான சம்பன்ன பிரயோஜனம். கிருத்தியம்னா காரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பிரயோஜனம்னு அர்த்தம் இருக்கு. ஜடே ஆவரண ரூப ஆவரணம் பண்ணி மறைச்சு ஏற்பட வேண்டிய பலன் என்ன தெரியாம கொண்டு அதான் சுயமே தெரியல. ஆவரண கிருத்தியாபாவா கடன் ந ஜானாமி இத்தியாதி பிரதீதியில போய் நீங்க பாவரூப அஜ்ஞானம் சொல்ல முடியாது. அப்ப அங்க என்ன பண்ணுவோம்? கடத்தினுடைய ஞானம் இல்லைன்னு சொல்லணும். கட விஷயக்க ஞானம் நாஸ்தின்னு சொல்லணும். இத்தியாதி பிரதீதே ஞானாபாவ விஷயத்துவே. எல்லா அஜ்ஞானமுமே ஞானாபாவ ரூபமா இருந்தது பண்ணுவேன். பிரகிருதேபி அகம் அஜ்ஞகாங்கிற இடத்துல கூட
என்னிடத்துல என்னை பத்தின ஞானம் இல்லைன்னு சொல்லலாமே. ததாஸ்து இது அதையேவ நிரஸ்தம் ஏக அதேவ வியாக்கியானம் சொல்றார். தத்தது அவச்சின்ன சைதன்ய ஸ்தீவ அஜானாசிரயத்வேன தத்ராபி தத்வியவஹாரோம பத்தே. கடத்தை மறைக்கிறதுக்கு அஜானம் தேவையில்லை. நான் கடாவச்சின்ன சைத்தன்யம், சைத்தன்யத்துலான எல்லாம் அர்த்தம். கடாவச்சு தத்தது அவச்சின்ன சைத்தன்யமானது அஜானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுனால கடம் நஜானாமின்னு சொல்லிட்டோம். அங்க கூட தான். அதனாலதான் நாங்க எல்லாமே சுத்தோ ரஜத மத்தியஸ்தம்னு பேசுவோம். உடனே நீங்க ரொம்ப பார்க்க வைக்கல நெருக்கினேன்னு வச்சுக்கோங்களேன். சர்வத்து பதார்த்தத்து சைதன்ய அத்தியஸ்தத்துன்னு சாஸ்திரி சொல்றார். ரஜ்ஜோ சர்பாத்தியாசா இல்லையா? அப்படின்னா ரஜ்ஜோ மீன்ஸ் ரஜ்ஜோ வச்சின்ன சைத்தன்யே இல்லையா? ரஜ்ஜு கான்சியஸ்ன்னு அர்த்தம். அந்த பாஷையில சொன்ன ட்ரீ கான்சியஸ். அதுபோல ரஜ்ஜோ வச்சின்ன சைத்தன்ய அத்தியஸ்தம்னு சொல்றது கொஞ்சம் ஒரு ஜானிக்கா ஒரு ஆலசியத்தினால ரஜ்ஜோன்னு சொன்னமே வெளிய வஸ்துதா எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சைத்தன்யம் தான் ஆபரணத்தியம் இல்லாதனாலே இது ஒரு பட்சம். இடையில அஜ்ஞான வஸ்துன்னு ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்காரு. அது போட்டோம். அப்புறம் இப்ப நமக்கு ஒரு கட்சியில போயிட்டு இருக்கோம். தத்தது அவச்சின்ன சைத்தன்ய ஸ்தீவ அஜ்ஞானாசிரயத்வேன கடன் நஜானாமி விவகாரம் வந்துள்ள அங்கேயும் கடா ஞானாபாவ விஷேகம் இல்லைன்னு இதுக்கப்புறம் கேட்கணும். நனு சாட்சி வேத்திய சுகதுக்க அஜானாதோ பிராதிபாசிகேச்ச பாவரூப அஜான அபாவேன தத்திர நஜானாமீதி பிரதீதி கதம் உபத்தியது. இது நடக்காத கேள்வி கேட்டு ஞாதைக சத்தாகமான பதார்த்தத்தை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது தெரியலன்னு சொல்றதுக்கு பாவரூப அஜானம் முடியாதோ இல்லையோங்கிறான். அப்பா நீ சொல்ற இடமே சரி. என்னன்னு சொல்றான்? சுகம் துக்கம் அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்கும்போது தெரியாம இருக்கவே இருக்காது. அதேக சத்தாகங்கிற லட்சணம் சுக துக்கங்களுக்கெல்லாம். எனக்கு சுகம் வந்தது சார் எனக்கு தெரியலங்கிறது. சாட்சி வேத்தியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் சுகம் துக்கம் அஜ்ஞானம் இது ஒண்ணும். இதே மாதிரி பிராதிபாசிக ரஜதம் இருக்க இது பிரமாத்திர சைத்தன்யத்தினால தெரியல, சாட்சியினால்தான் தெரியணும். ஏன்னா பிரமாண விற்பி அங்க வராதனால அதுவும் சாட்சி வேத்திய பிராதிபாசிகாதோச்ச பாவரூப அஜானாபாவேன அங்க பாவரூப அஜானம் இருக்கவே முடியாது. அப்ப அங்கேயும் நஜானாமின்னு சொல்றானே. எதை நஜானாமின்னு சொல்றானா? சுகம் ஜாத்தம் நஜானாமி, துக்கம் ஜாத்தம் நஜானாமி, பிராதிபாசிக ரஜதம் நஜானாமி. எப்படி சொல்லுவாவா? அங்க எப்படி சொன்னாக்க அந்த நஜானானிங்கிறதுக்கு ஞானாபாவம் தான் சொல்லணுமே ஒழிய பாவரூப அஜானம் மறைச்சுன்னு சொல்ல முடியாத ஒழிய கதம் உபஜதேதி வாச்சியம். இவர் சொல்றார் ஸ்வஸ்மின் வித்யமானே சாட்சி வேத்யே சுகாதௌ ஸ்வப்ரமசித்தே ரூப்யாதௌ ச நஜானானீதி விவகாரஸ்தீவ அசம்பவாது. அந்த நஜானானிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. வழுக்கத்தலைன்னு கேசம் முடிச்சா என்ன பேர் வைக்கிறதுன்னா வழுக்கத்தலைன்னு சொல்லேண்டியா கேசம் வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன். வெஞ்சாயா புத்திர சம்பவம் வெஞ்சா புத்திரத்துவம்னா அப்போ வெஞ்சா இல்லை. ஏதாவது ஒண்ணு சொல்றச்சோ ஒண்ணு இடிக்கப்படாது. அதுக்காக சொல்ல வேண்டாம். அது அஜ்ஞானம் நஜானானிங்கிறதான அஜ்ஞான விஷயத்த அதுல கிடையாது. சரி, என்னுடைய சுகம் ஸ்வஸ்மின் வித்யமானேன்னு போட்டதுக்காக சொல்ற. உங்களுக்கு ஒரு சுகம் வந்திருக்கு எனக்கு தெரியலையோ இல்லையோன்னா பரசுகாதோ நஜானாமி விவகாரஸ்ய பரோட்ச ஜான நிவர்த்தியேன பிரமாதிருகத அஜானேனைவ உபபத்தே. இந்த பிரமாதிருகதம் அஜானம் பிரமேயகதம் அஜானம் ரெண்டு சாட்சி சொல்லும்போது அந்த சொன்னார். பரோட்ச ஸ்தலங்கள்ல பிரமாத நிஷ்டமான அஜ்ஞானம் போயிடுறது. வன்னிர் நாஸ்தின்னு சொல்ல மாட்டான். பூமாத் வன்னிர் அஸ்தின்னு ஒருத்தம் பரதத்து சொன்னான்னு நாஸ்தின்னு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா வன்னி சத்தாவை மறைக்கிறது ஒன்றும் பானத்தை மறைக்கிறது ஒன்றும் பிரிக்கிறாரு தான். அசத்வாபாதகம் அஜானம் அபானாபாதகம் அஜானம்னு உள்ள பூந்து நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு விவசாய. அது இல்லைன்னு சொல்ற அஜானம் ஒன்றும், அது தெரியலைன்னு சொல்ற அஜானம் இருக்குன்னு தெரியுது. ஆனா அது எனக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியல. நமக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்கு. ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. படிச்சேன்னு ஆத்மா எப்படி தெரியணும் உங்களுக்கு தெரியணும் வச்சுக்கோங்க. அதனால சாட்சாத்காரம் இல்லைங்க. அதுவோ பரோட்சமா இருக்கு. பிரமாத்திர விஷேகமான அஜ்ஞானம் நிவர்த்திக்கு இவனிடத்துல இருக்கிறதுனாலேயே இங்க பரசுகத்துல அஜானாமி சொல்லலாம். சுகத்துலவே ஒரு அஜ்ஞானம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாத்திர விஷேகம் பரசுகம் எப்பவுமே பரோட்சமாகத்தான் இருக்கப்படுது. ஏது அஜ்ஞானேனைவ
சைத்திரகதம் சுகம் அகம் ந ஜானாமிங்கிறதுக்கு சைத்திர சுகாதாரகமான ஒரு அஜ்ஞானம் வேண்டாம். மைத்திரன் சொல்றான்னா இவனுடைய அஜ்ஞானத்தினாலேயே அந்த விவகாரம் வந்துடும். பரசுகாதோ நஜானாமீதி விவகாரஸ்ய பரோட்ச ஞான நிவர்த்தியேன பிரமாதிரகத அஜ்ஞானேனீவ உபபத்தே. அதனாலதான் கடாவச்சன சைத்தன்யத்துக்கு அபிவிருத்தி வேணுங்கிறதுக்கு ஸ்புடகரம் வேணும் சொன்னார் பார்த்தீங்கன்னா இதுதான் இங்க வாச்சம். அதையேவ பரோட்ச ஞானேன பிரமாதிரகத அஜ்ஞானே நாசிதேவி விஷயகத அஜ்ஞான சத்வேன நஜானாமீதி விவகாராபத்திரஸ்து இது நிரஸ்தம். பிரமாதிருகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமீதி விவகாரஸ்ய விஷயகத அஜ்ஞானேன ஆபாதைதும் அசக்யத்வா. அதுக்கு வேற நபாத்தின்னு சொல்லணும், நஜானாமி சொல்ற. அங்க சொல்லும்போது கடோ நபாத்தின்னு சொல்லணும் அந்த அஜ்ஞானம். இங்க அகம் நஜானாமி நஜானாமி, இங்க எனக்கு அது தெரியல, அது இருக்கலாம். அப்போ கடகதமான அஜ்ஞானத்தை மென்ஷன் பண்றாங்க, கடோ நபாத்தின்னு சொல்லணும், அகம் நஜானாமி சொல்லக்கூடாது. அதனால பிரமாதிருகத அஜ்ஞானத்தினால பேசுற பேச்சு வேற மாதிரி, விஷயகத அஜ்ஞான நிவர்த்தி ஆகிறதுக்கோ அஜ்ஞானத்துக்கோ பேசுறது வேற மாதிரி. பரோட்ச ஞானமானது பிரமாதிருகத அஜ்ஞானம் போயிட்டாலும் பரோட்ச ஞானத்தினால விஷயகதத்துல அஜ்ஞானம் இருக்கோ இல்லையோ, இந்த விஷயாபிவிருத்தி விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துக்கு அபிவிருத்தி வெள்ளியோ இல்லையோ அகம் கட நஜானாமி சொல்றேன்னு கேட்டான். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பிரமாதிருகத அஜ்ஞான காரியஸ்ய, என்னிடத்துல ஒரு அஜ்ஞானம் இருந்து அந்த அஜ்ஞானத்துக்கு ஆப்ஜெக்டாக ஒரு கடம் இருந்தா அகம் கடம் நஜானாமின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? இது கடத்துக்கு நேரம் கொண்ட பார்த்ததுக்கு அப்புறம் கடம் கடோ பாசத்தே கடோ நபாத்தின்னு இப்ப சொல்றோம். ஆனா கடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் போய் பரோட்ச ஞான நிவர்த்தியேன பிரமாதிருகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமீதி விவகாரஸ்ய விஷயகத அஜ்ஞானேன ஆபாதைதும் அசக்யத்வா. அது வரைக்கும் நிகழ்வு பாவரூபாஜ்ஞான விஷயத்வேன அபிமதஸ்ய அகமத்யா மேல